ஹலோ நண்பர்களே, எல்லோரும் நலமா? அது ஒன்றும் இல்லை, வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது என்னென்னா, நீ காலையிலே தூங்கி ஏஞ்சி உடனே நெட் ஆன் பண்ண உடனே மேலேருந்து ஒன்று புசுக்குன்னு வந்தது. அது என்னன்னு பார்த்தா, என்ன ப்ரோ பிரித்த பாக்ஸை பிரித்து போட்டுக்கிட்டுருக்குன்ட்டு சொல்லிவிட்டான். பார்த்த உடனே ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகிட்டேன். காலையிலேருந்து சாப்பிடல, இப்போவும் சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், எப்படி அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்ட்டு. எவனோ கூட இருந்தவன் பார்த்த வேலையாக தான் இருக்கும் அதெல்லாம். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். என்ன பண்ணுறது? சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மி பட்ஸ் கியூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற கதையெல்லாம் எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. பாக்ஸுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20 hours பேட்டரி பேக்கப் நிற்குமா. அடுத்தது பேஸ் பூஸ்டர் ஏதோ கொடுத்துருக்காங்களாம். அடுத்து சூப்பர் லோ லேட்டன்சி, இதெல்லாம் கேம் விளாட்றதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நிறையா கொடுத்துருப்பானுங்க. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த கதையை பேசலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளார இப்படி தான் கருப்பு கலர் கோழி மூட்டை மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, பிராண்டு லோகோ கொடுத்துருக்காங்க. அது பேர் வாய் கொள்ளுறது இருங்க. இது எடுக்கிறதுக்கு தான் பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் நான் எடுத்து பார்க்குறேன், வெளியே வரவே இல்லை. கடைசியில் பொத்துன்னு ஒரு போடு போட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்தது. ஒரு வழியாக வெற்றிகரமாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ அப்புறமேட்டு பாக்ஸ் உள்ளார என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் உள்ளார பார்த்தீங்கன்னா இயர்பீஸு 2 செட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார வேறு ஏதோ இருக்குது, வடை தான். அடுத்தது இன்னொரு வடைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி இந்த 2 வடையும் ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சார்ஜ் போடுறதுக்கு வெறும் டேட்டா கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது கேபிள், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கேபிள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, இது கொடுக்குறோன்னு கொடுத்துருக்கானுங்க. அடுத்து நம்ம ஏர்பட்ஸுக்கு வருவாங்க. டிசைன் நல்லாவே இருக்குது, கை கடகமாக. அடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே இது ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அது பிடிச்ச டேட்டாவில் கிடச்சிட்டு இங்கே பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி. எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சொல்கிறேன் வாங்க, வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் காசு போட்டு வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை அப்படியே சொல்கிறேன். இதை இந்த ரியல்மி லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே தான் டச் கண்ட்ரோலு. அடுத்து பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். பூட்டியில் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்லாம் கொடுக்கல, அது பழைய பின் தான் கொடுத்துருக்காங்க. அது பேர் எனக்கு தெரில, அது நீங்களே தெரிஞ்சுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி இருக்குது பாருங்கள், அதுதான் சார்ஜ் போட்டால் இண்டிகேட் ஆகும். ஒரு ஒயிட் கலர் மாதிரி லைட் எரியும் நீங்கள் சார்ஜ் போட்டால், அதுதான். அடுத்து பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்து கை கடக்கமாக தான் இருக்குது, உங்கள் பாக்கெட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இது எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே உங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்து 2 பக்கமும் சைட்லேயே அழுத்தி பிடிச்சா அப்படியே நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டுனா அங்கே அப்படியே உங்களுக்கு வந்துடும். 2மே ஒரே நேரத்தில் டச் பண்ணணும் ஹெட்செட்டில், அப்போ தான் உங்களுக்கு அதில் காட்டும். இருங்க, கொஞ்சம் பழைய ஃபோனு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வந்துடுச்சு பாருங்கள். அப்படியே நீங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த பேர்லாம் கேட்கும். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும்தான் எந்த ஃபோனில் இருந்தாலும் பேர் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணணும். அடுத்தது சவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டு கேட்குறீங்கன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதோட டபுள் மடங்கு தான் இதோட சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். பேஸில் இருந்தாலும் சரி, சவுண்ட் வைஸ் இருந்தாலும் சரி. நீங்கள் சாதா ஹெட்செட்டில் கேட்குறதோட பாதி சவுண்ட் தான் நான் அதில் வச்சு கேட்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதேமாதிரி சவுண்டும் அதிகமாக வச்சு கேட்கலாம். ஆனால் நான் எதிர்பார்த்து வாங்கினது பார்த்திங்கன்னா கேம் விளாட்றது தான் வாங்கினேன்.
ஆனால் சத்தியமாக வாங்கிடாதீங்க அதுக்கு மட்டும். இந்த ஹெட்செட்டை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் நிறைய டெக் சேனலில் பெரிய ஞானிங்களாம் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் வாங்கினேன். அவங்க பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு நல்லா இல்லை, பேஸு நல்லா இல்லைன்ட்டு நிறையா வர சொன்னானுங்க. கேமுக்கு அருமையாக இருக்குன்னானுங்க. அவனுக்கு பேசி கேட்டு தான் வாங்கினேன். கடைசியில் இது வரைக்கும் கேமே விளாடாத மாதிரி பண்ணிட்டானுங்க. கேமுக்கு மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. பாட்டு கேட்குறதுக்கு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 100% இல்லை, 200% நல்லா இருக்குது. அதனால் பாட்டு கேட்குறது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹெட்செட்டை வாங்குங்க. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுங்கன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரி நண்பர்களே, சந்தோஷம். ரைட்.